கருங்காலி மாலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன் அப்படின்றப்போ நம்மளோட தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோஸ் அண்ட் டேரக்டர்ஸுமே உதாரணத்துக்கு தனுஷ் அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா, அப்புறம் டேரக்டரில் லோக்கி அண்ணா, இவங்க எல்லாருமே பப்ளிக்கு வரும்போது அவங்க ஒரு மாலை ஒன்று போட்டிருப்பாங்க கருப்பு கலரில். அதுதான் கருங்காலி மாலை. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருந்தாலும் பட் இன்னும் சில பேர் அது வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து இன்னும் சில பேர் அது எதுக்கு போகிறோன்னு கூட தெரியாமல் சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதனால ஏகப்பட்ட டிமாண்ட் இந்த கருங்காலி மாலைக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த கருங்காலி மாலை போடுறதுக்கு சில உண்மையுமே இருக்கு, சில ரூமர்ஸுமே இருக்கு. ஆனா உண்மையை விட ரூமர்ஸ் தான் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னா, நீ கருங்காலி மாலை போட்டாதான் தனுஷ் அண்ணா மாதிரி, சிவகார்த்திகேயன் மாதிரி, லோக்கி அண்ணா மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், பெரிய ஒரு இடத்துக்கு வர முடியும், அவங்கெல்லாம் இந்த கருங்காலி மாலை போட்டதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்துக்கு லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல போற ஒரு ரூமர்ஸ். அதே போல வந்துட்டு நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நீ கருங்காலி மாலை போட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்ஸும் வந்துட்டு உனக்கு